தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் முதல்வரின் அகற்றப்பட்டு இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். நீங்க விவரங்களை பதிவு பண்ணுங்க மாணிக்கம். வணக்கம். நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிப்பானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இந்த தேர்தல் தேதிகளை அறிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக இந்த மக்களவைத் தேர்தலானது நடத்தப்பட இருக்கிறது. முதல் கட்டமாக நடைபெறக்கூடிய தேர்தல் வரக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று நடைபெறும் எனவும், இந்த முதல் கட்ட தேர்தலிலே தமிழ்நாடு, புதுவை உள்ளிட்ட 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த தேர்தல் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 கட்டங்களாக இந்த தேர்தல் நடத்தப்படக்கூடிய சூழலில் தமிழ்நாடு உள்ளிட்ட 13 மாநிலங்கள் இருக்கக்கூடிய 26 சட்டமன்றங்களுக்கு இடைத்தேர்தலுக்கு நடத்தப்பட இருக்கிறது. தொடர்ந்து இந்த தேர்தல் நடத்த விதிமுறைகளானது இந்த தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்பொழுதிலிருந்தே தேர்தலுக்கான கட்டுப்பாடுகள் தொடங்குவதாக தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாநில அரசுகள் தற்போது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு உட்படும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் நடத்தை விதிகள் என்னென்ன இருக்கின்றன என்ற விவரங்களை தேர்தல் ஆணையமானது அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவருடைய கட்சி அலுவலகத்தில் செல்லும் பொழுது தேசிய கொடியை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடானது இந்த தேர்தல் நடத்தை விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அரசு அலுவலகங்கள் அலுவலகங்கள்ல முதலமைச்சர் மற்றும் பிரதமர் உள்ளிட்டவருடைய படங்கள் இடம்பெறக்கூடாது, அது அகற்றப்பட வேண்டும். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.